விஜயும் கூட பேச்சை நிறுத்தி ஒரு இடத்திலே சிலருக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்க சொல்லுகின்றார். எனவே விஜய் தண்ணீர் கொடுக்குமாறு கூறியவுடன் கூட்டத்தில் நிற்கக்கூடியவர்கள் சரியாக பிற்பகல் 2-3 மணி முதலே அவர்கள் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். நகர்ந்து செல்வதற்கும் வழியும் இல்லை, அமருவதற்கும் வழி இல்லை. எனவே நின்ற நிலையிலேயே கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் நின்று கொண்டிருந்தவர்கள், அந்த கடுமையான அசதியிலே நின்று கொண்டிருந்தவர்கள், மூச்சு விடக்கூட முடியாத அளவிற்கு தொடர்ந்து மக்கள் கூட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டவர்கள் எல்லாம் தண்ணீருக்காக தவித்து கிடந்தார்கள். எனவே விஜய் 1-2 தண்ணீர் பாட்டிலை எடுத்து வீசியவுடன் விஜயனுடைய வாகனத்திலே தண்ணீர் பாட்டில் தேவையான அளவு இருக்கும், எனவே தங்களுக்கும் அதில் ஒன்று கிடைத்து விடாதா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு அவர்கள் அந்த செயலை செய்திருக்கின்றார்களா என்பதும் கேள்வியாக எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இது போன்ற ஒரு முக்கியமான அரசியல் கூட்டத்திலே ஒரு நபர் தன்னுடைய காலணியை கழற்றி மேலே வீசுகின்றார் என்றால் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்களை விட்டு வைக்க மாட்டார்கள். பல இடத்திலே பார்த்திருக்க முடியும். அந்த இளைஞர்களுக்கு, அந்த நபர்களுக்கு என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். தங்களுடைய பிரியத்திற்குரிய ஒரு கட்சியின் தலைவரை அவமதிக்கக்கூடிய வகையிலே தங்கள் அருகிலே நின்று ஒருவர் காலணியை கழட்டி வீசுகின்றார் என்றால் அவரை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டார்கள். ஆனால் இந்த இளைஞர் தன்னுடைய காலணியை கழற்றி விஜயை நோக்கி வீசக்கூடிய அந்த காட்சியை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் யாரும் அந்த நபரிடம் சென்று, இளைஞரிடம் சென்று வாக்குவாதம் செய்யவோ சண்டையிடவோ அந்த போன்ற ஒரு செயலில் ஈடுபடவில்லை. அவர்கள் அனைவருமே அந்த செருப்பு வீசப்பட்டது, அது விஜயை நோக்கி சென்று விழுந்தது, விஜயனுடைய பாதுகாவலர்கள் அதை தடுத்து நிறுத்தியது உள்ளிட்ட அனைத்து காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த இளைஞரிடம் வாக்குவாதம் செய்யவில்லை. எனவே அங்கே நின்ற அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தானா அல்லது வேறு யாரேனும் அந்த இளைஞர்களோடு அருகில் நின்று கொண்டிருந்தார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அடுத்தடுத்து விசாரணை ஆணையமும் இது தொடர்பாக இந்த காணொலிகளை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள். காவல்துறையினரும் கிடைத்திருக்கக்கூடிய காணொலி அடிப்படையிலே அவர்களுடைய அடையாளம் கண்டு அந்த நபர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த கூட்டங்கள் அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அங்கே இருந்த மக்கள் திரளை நோக்கி பார்க்கும் பொழுது பல்வேறு புதிய சம்பவங்கள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. இதுவரை பார்க்கப்பட்ட சம்பவங்களை காட்டிலும் அந்த விஜயனுடைய கூட்டத்திற்குள் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்பது தெரிய வருகின்றது. இதுவரை பதிவு செய்யப்படாத பல நிகழ்வுகள் கூட அந்த கூட்டத்திற்குள் நடந்திருக்கின்றன. எனவே இந்த உயிரிழப்பு என்பது 41 பேரை பலிகொள்ளக்கூடிய விதமாக மிகப்பெரிய அளவிலே மக்கள் முண்டியடித்து ஓடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே அதற்கான அறிகுறிகள் அந்த கூட்டத்திற்குள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. அங்கே நின்ற அனைவருக்குமே ஏதோ ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போகின்றது என்ற உள்ளுணர்வை தரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் சரியாக இரவு 6:30 7 மணிக்குள்ளாகவே தொடங்கி விட்டிருக்கின்றது என்பதெல்லாம் இப்போது தெரிய வருகின்றது. அதற்கேற்ப விஜயனுடைய அந்த தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தை கடந்து மற்ற இடங்களில் இருந்த பல்வேறு ஒளிப்பதிவு கேமராக்கள் மூலமாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்த காட்சிகளில் அதற்கான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பதிவாகி இருக்கின்றன. ஏற்கனவே அங்கே ஒரு குழப்பமான சூழல் உருவாகிவிட்டது. விஜயனுடைய வாகனம் வந்த பிறகு அது மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கின்றது. ஆனால் இந்த 40க்கும் கூடுதலான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அரங்கேற போகின்றன என்பதற்கான பதைபதைக்க வைக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் அதற்கு முன்பாகவே தென்பட தொடங்கி இருக்கின்றன. அந்த பெரிய கூட்டத்திற்குள் விஜயனுடைய வாகனம் கரூரை நெருங்கி வருவதற்கு முன்பாகவே அங்கே இருந்த மிகப்பெரிய மக்கள் கூட்டம், அங்கே ஆர்ப்பரிப்போடு இருந்த தொண்டர்கள் உணர்ச்சி வயப்பட்டு செய்த செயல்கள் உள்ளிட்ட அனைத்துமே ஒரு குழப்பத்தை நோக்கி அந்த கூட்டத்தை கொண்டு சென்றிருக்கின்றது. கூட்டத்திற்கு வந்த பலர் குறிப்பாக தங்களுடைய கை குழந்தையை தோள் மீது வைத்துக் கொண்டு நிற்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. அவர்களில் பலர் குழந்தைகளோடு எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியேறி செல்ல முடியாத அளவிற்கு ஒரு அடி கூட முன்பக்கமாகவோ பின்பக்கமாகவோ எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு அவர்கள் கால்கள் பின்னி கிடக்கின்றன என்று சொல்லும் விதமாகத்தான் ஒரு பெரிய கூட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதி ஒரு குறுகலான பகுதி என்று சொன்னதற்கு ஏற்ப சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளும் மிக குறுகலாக இருக்கின்றன. அந்த சாலைகள் வழியே யாரும் வெளியில் செல்ல முடியவில்லை. ஆனால் அந்த சாலைகளும் கூட தொடர்ந்து மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டிருக்கின்றது. இது போன்ற காரணங்களால் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு 41 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. ஏராளமான குழந்தைகள் பலியாகி இருக்கின்றன. பல பெண்களுடைய உயிர்கள் பறிபோய் இருக்கின்றன. பதைபதைக்க வைக்கக்கூடிய இந்த காட்சிகளை காணும் பொழுது மேலும் பல்வேறு சம்பவங்கள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. விஜயை நோக்கி செருப்பு வீசிய இளைஞர் யார், எந்த நோக்கத்தோடு அவர் வீசி இருப்பார் என்று காணொலியை பார்த்த உடனேயே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலாகத்தான் இந்த காணொலிகள் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக விஜய் நிற்கக்கூடிய அந்த திசையில் இல்லாமல் விஜய் மற்றொரு பக்கம் பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இளைஞர் செருப்பை எடுத்து வீசி இருக்கின்றார். அவருக்கு
மேலே இருக்கக்கூடிய அந்த மரக்கிளைகள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் ஏற்கனவே நாம் காட்டியிருந்த அந்த தகரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்தில் தான் ஏராளமான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நிறைய பேர் ஏறி மிதித்து சென்றதிலே ரத்த காயத்தோடு எல்லாம் அவர்கள் கிடந்திருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் நூற்றுக்கணக்கான செருப்புகள், அதே போன்று நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டுகள் எல்லாம் சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்திருப்போம். இந்த இடத்தினுடைய அந்த வழியை சொல்லக்கூடிய விதமாக அந்த காணொலிகள் எல்லாம் பதிவாகி இருந்தன. அந்த ஒரே ஒரு இடத்தை பார்த்த உடனேயே எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டம் சென்றிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.